கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்னும் சரியாக சொல்லணும்னா தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இப்போ நம்ம சொல்ல போகிற தலம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ராகு கேது தோஷமாக கண்டிப்பாக வரக்கூடிய பரிகாரத்தலம். பரிகாரத்தலங்களில் இருக்கக்கூடிய இறைவனெல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள். நம்ம நவக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிறு தொடங்கி கேது வரையான அந்த கோள்களை போற்றுகின்றோம். ஆனால் அதை தாண்டி சர்வ வல்லமை கொண்டவர் இறைவன். சென்னையிலிருந்து திருப்பதி போகிற வழியில் போனோன்னா ஒரு 3 மணி நேரம் பயணித்தோம் அப்படின்னா 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே நாம் சென்றடையும் தலம் திரு காலத்தி. பஞ்சபூத தலங்களுள் ஒரு தலம் வாயு தலம். முதல்ல பார்த்தது ஆகாய தலம் தானே நம்ம இந்த பயணத்தின் போது, அதுதான் சிதம்பரம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சிதம்பரம் பார்த்தோம். திருச்சிக்கு போகும் பொழுது நம்ம அங்கே நீர்த்தலம் அப்புத்தலம் அப்படின்ற திரு ஆனைக்கா பார்த்தோம். நடுநாட்டு தலத்தை தரிசிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே அங்கே நெருப்புத்தலம் என்று சொல்லப்படும் திரு அண்ணாமலை பார்த்தோம். அதுக்கப்புறம் தொண்டை நாட்டில் பார்க்கும்பொழுது முதல் தரமே மண் தலம், அதுதான் காஞ்சிபுரம். சிலர் திருவாரூர்னு சொல்கிறது உண்டு, ஆனால் மண் தலம் அப்படின்னு சொல்லும்பொழுது காஞ்சிபுரம் தொண்டை நாடு. தொண்டை நாட்டிலேயே இன்னொரு பஞ்சபூத தலம் தான் திருக்காலத்தி. இறைவன் பெயர் காலத்தீஸ்வரர். இறைவி பேர் என்ன தெரியுமா? ஞான பிரசுன்னாம்பிகை, தமிழில் ஞான பூங்கோதை அப்படின்ற ஒரு அழகான பெயர். இது தொண்டை நாட்டு 19வது தலம். சுந்தரர், சம்பந்தர், நாவுக்கரசர், நக்கீரர் இப்படி பல அருளாளர்களும் பாடிய ஒரு தலம் தான் காலத்தி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு கூட அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கும். ஒரு காற்றின் விசை பார்த்திங்கன்னா அந்த சன்னதிக்குள்ளே இருக்கும். அப்படி பஞ்சபூதத்தில் காற்றை குறிக்கும் தலம் பொன்முகலி ஆறு. இதுதான் அங்கே ஓடக்கூடிய தீர்த்தம். ராகு கேது அப்படிலாம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் காலத்தி அப்பரை காலத்திநாதரை வணங்கினால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காலத்தி தலத்தை மிதித்தாலே முக்தி. கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்ற ஒரு அற்புத அருள் நூல் எல்லாம் உண்டு. சரி, காலத்தின்னு சொல்கிறோம், ராகு கேதுவை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்முடைய பக்தியை